ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கே அவர்களுடைய மதராசி படத்துலேருந்து லேட்டஸ்ட்டாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மதராசி படத்தோட ரிலீஸுக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ போஸ்டரில் நம்ம எஸ்கேவும் வில்லனும் வந்து ஃபேஸாக பார்க்குற மாதிரி வந்து நிற்கிறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொன்னோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி சூப்பரான டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபயராக இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் பேட்ச் இருக்குன்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஸோ நேரத்துக்கு இன்னொரு நான் முடிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக நான் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா படத்தோடைய நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்து செகண்ட் சிங்கிள் தான். ஸோ செகண்ட் சிங்கிளுக்கு அப்புறமா படத்தோடைய ப்ரொமோஷன் ஆடியோ லான்ச்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எஸ்கே ஃபேன்ஸ் வேறு லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ கண்டிப்பாக தாறுமாறான சம்பவத்தை பண்ண போது. ஸோ செப்டம்பர் 5 வேர்ல்டு வைடாக அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அடுத்தது நம்ம எஸ்கே அவருடைய பராசக்தி படம், அந்த படத்தோடைய பொள்ளாச்சி ஷெடியூல் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டரில் நம்ம எஸ்கே அவரோட நின்றுட்டு இருக்காரு. ஸோ ஒரு பழைய புக் ஸ்டோரில் நிற்கிற மாதிரி என்ன இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த பராசக்தி படத்தில் வில்லனாக ஜெயம் ரவி அவர்கள் நடிக்கிறாரு. ஸோ ஜெயம் ரவிக்கு முன்னாடியே வந்துன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட தான் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நடிச்சிருந்தானா சூப்பராக இருந்திருக்கும். பட் ஆனால் அவர் ஏன் வரல அப்படின்னா கூலி படத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருந்தார். ஸோ கூலி படத்துலேருந்து அங்கே விட்டுட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா கூலி படம் நான் சொதப்பிடும். ஸோ அதனால் கூலி படத்தை மும்முரமாக வச்சு கூலி படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுனா ஸ்கிப் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் ஜெயம் ரவி உள்ள கூப்பிட்டுனா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ சோசியல் மீடியாஸில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் பராசக்தி படத்தோடைய அடுத்த ஷெடியூல் எப்போன்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் டீம் வந்துன்னா பொங்கல் கொண்டு வரதா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொங்கலுக்கு நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்தோடைய நேரடி கிளாஸ் கிடையாது. ஸோ ஜனநாயகன் படம் 9ஆம் ரிலீஸ் ஆகுதுன்னா பராசக்தி படம் 10 இல்லைனா 11ஆம் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு நாள் 2 நாள் தள்ளி தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும். செகண்ட் நண்பா, நம்ம எஸ்கே அவருடைய மதராசி படத்தோட ரிலீஸுக்கு 30 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பராசக்தி படத்தோட ஷெடியூல்னா பொள்ளாச்சியில் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட பிளான கன்வர்ஸாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.